ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹேபிட்ஸ் சேனல். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோகோ சீரிஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செட் ஒன்லேருந்து செட் 4 வரைக்கும் உண்டான கொஷின்ஸுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை நம்ம சேனல்லையுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் பிளேலிஸ்ட்டுமே வந்து ஜோஹோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வந்து நமக்கு இருக்குது. அதில் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஆல்சோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம செட் 5 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? டோட்டலாக 6 டிஃபரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருந்தது. அதில் ஃபஸ்ட்டு 3 தான் வந்து இங்கே நான் பார்க்க போகிறோம். அதனால் செட் 5ல ஒரு பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் ரிமைனிங் 3 வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு புதுசு, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் படிக்கலாமா இல்லை பேக் எண்ட் படிக்கலாமா, எதுக்கு ஸ்கோப் அதிகன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆப்வியஸாக சொல்லணுன்னா ரெண்டுமே தான் நீங்கள் படிச்சாகணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் நாலேஜோட உள்ளே போகிறீங்களோ உங்களோட சர்வைவல் ரேட் அந்த அளவுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஷின் இதுதான். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ப்ரைம் நம்பர் வித் த கிவன் நம்பர். இன்புட் வந்து 4691 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ரேஞ்சில், அதாவது இதுதான் வந்து லைக் பெர்முட்டேஷன் சைடில் வந்து நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகி வரப்போகுது. ஈவன் 6491 இருக்கலாம், இல்லை 9461 இருக்கலாம். இந்த மாதிரி இதில் பாசிபிள் மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர் எதுன்னு தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, நான் ஜோஹோ செட் 5ன்ற மாதிரி ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜோஹோ செட் 1லேருந்து செட் 4 வரைக்குமான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. கீழே நான் ஜிட்டப் லிங்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான் நான் ரிப்பீட்டிவாக சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கான ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அவங்க கொடுத்த இன்புட்டே நான் எடுத்துக்கிறேன். இன்ட் n ஈக்குவல் டு 4691 வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போது சிஸ் அவுட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எது மேக்ஸிமம் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அதுக்கு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் அந்த மாதிரி. நான் நிறைய வீடியோவில் சொன்னது தான் ரிப்பீட்டிவாக சொல்கிறேன். நீங்கள் எந்த மெத்தட் கிரியேட் பண்ணாலும் நேம் கிளியராக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும், ஃப்யூச்சரில் யார் பார்த்தாலும் புரியும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் மெத்தட் போட்டு எழுதுறதுனால இன்னும் சிம்பிளிஃபைடாக இருக்கும், ரீடபுளாக இருக்கும் ஒரு கோடு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் ஃப்ரம் பெர்முட்டேஷன், எந்ததோட பெர்முட்டேஷன் நான் பாஸ் பண்ணுற நம்பரோட பெர்முட்டேஷன். ஸோ இந்த மெத்தட் நேம்லேயே வந்து புரியணும் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து அகைன் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, இதை ஒரு இன்டீஜர் வேல்யூவாகவே நம்ம ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபைன், இப்போதைக்கு நான் ரிட்டர்ன் 0ன்ற மாதிரி கொடுத்துட்றேன் எரருக்காக. ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் டிஜிட்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, கொடுத்துருக்கிற நம்ம இன்புட்டை வாங்கியிருக்கோம்ல அதை வந்து டூ ஸ்ட்ரிங் பண்ணி நான் வந்து அதில் டிஜிட்ஸ்ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, நான் ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். செட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிப்பீட்டிவாக நம்ம இப்போ பெர்முட்டேஷன் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். எனக்கு ரிப்பீட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்க தேவையில்ல கரெக்டாக. ஸோ நம்ம செட் யூஸ் பண்ணோன்னா டூப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ தட் நமக்கு டைம் கன்சியூமும் குறையும். ஈக்குவல் டு நியூ ஹேஷ். ஓகே, இப்போ நான் ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜெனரேட் பெர்முட்டேஷன். நமக்கு ஃபஸ்ட்டு பெர்முட்டேஷன் வேணும். இதான் ஸ்டெப் 1 கரெக்டாக. பெர்முட்டேஷனோட அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் ப்ரைம் நம்பர் என்னென்னு ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் பாஸ் பண்ணுறது என்னென்னா, டிஜிட்ஸை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடுறேன், ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். தேர்டாக நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பெர்முட்டேஷன் செட், ஐ மீன் செட்டில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கொள்ள வேரியபிள் அசைன் பண்ணிக்கொள்ள அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இஃப் ஒரு கண்டிஷன், நான் பாஸ் பண்ணியிருக்கிற டிஜிட்ஸ் வந்து எம்டியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் கரெக்டாக. ஏன்னா எம்டியாக இருந்தால் எனக்கு தேவையில்லையே, அந்த இதே ரன்னாக தேவையில்லை. ஸோ நான் டைரெக்டாகவே வந்து பெர்ம் செட் டாட் ஆட் நம்ம கொடுத்த வேல்யூ வந்து இங்கே நான் பாஸ் பண்ணேன், இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்.
அப்படி இல்லை அப்படின்னா தான் நான் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கான ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் நமக்கு வந்து டைம் கன்சியூம் குறையும். எப்பயுமே ஜோஹோவில் வந்து உனக்கு கேட்பாங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீஸிபிளாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நான் இங்கே ரிகர்சிவ் போகிறேன். I is less than digits dot length. ஏன்னா அதை தான் நம்ம லூப் பண்ண போகிறோம். I ப்ளஸ் ப்ளஸ். இப்போது அகைன் அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஆனால் என்ன மாதிரி கால் பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்ஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் போடுறேன்னா எதுலேருந்து எது வரைக்கும் எனக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து ஐ வர இந்த லூப் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அது வர ஆட் பண்ணுறேன். ரிமைனிங் வேல்யூஸை டிஜிட்ஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ ப்ளஸ் 1. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டர், அதாவது இப்போ 4 கேரக்டர் இருக்குது 4 6 9 2ன்றது. ஸோ ஒவ்வொரு கேரக்டராக நமக்கு ஹோல்ட் ஆகும். ரிமைனிங் கேரக்டர் வந்து நமக்கு லூப் ஆகும். அகெயின் 2 கேரக்டர் வந்து ஹோல்ட் ஆகும், அடுத்து எல்லாம் லூப் ஆகும். அடுத்து 3 கேரக்டர்ஸ் வந்து ஹோல்ட் ஆகும், ரிமைனிங் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதேமாரி செகண்ட் வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் தான் நமக்கு இப்போ பாஸ் ஆக போகிறது. அது ப்ளஸ் டிஜிட்ஸோட டாட் கேர் அட் ஐ அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்ல 0 to ஐன்றது. ஸோ கரண்ட் கேரக்டர் என்ன இருக்கோ நமக்கு வந்து பின்னாடி நான் வைக்கிறேன். 4692ல் 6924 அந்த மாதிரி நான் ரிப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் கிடைக்கும் அடுத்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு. லாஸ்ட் வந்து பெர்முடேஷன் செட், பிகாஸ் வந்து ஃபைனலாக நமக்கு எம்டி ஆகிறப்ப எல்லாமே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பெர்ம் செட். ஸோ இந்த செட்டில் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பெர்முடேஷன் பண்ணதுனால நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2496 4962 2946 2496 இந்த 4 கேரக்டரையும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பெர்முடேஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ ஸ்டெப் 2 என்ன, இந்த இப்போ கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும், எது ப்ரைம் நம்பர், மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஒரு அரே லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் ஷார்ட்டட் பம்ப்ஸ், இதை நான் ஷார்ட் பண்ணுறேன். நியூ அரே லிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். தென் இதை நம்ம ஷார்ட் பண்ணோம்ல, அதுக்கு நான் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட்டட் பெர்முடேஷன் வேல்யூ வந்து பெர்ம்ஸன் சேவ் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் ஆர்டர். ஏன் நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் இங்கே போகிறோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர் தான் வேணும். ஆல்ரெடி இருக்கிற லோவஸ்ட் வேல்யூலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி லூப்பை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒரு டாப் 5 பொசிஷன்ஸ்லேயே வந்து நமக்கு தேவையான ப்ரைம் நம்பர் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காம போயிடலாம். ஸோ ரிவர்ஸில் வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு டைம் கன்சியூம் வந்து குறையுது. ஸோ இதையுமே நான் சிஸ் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஷார்ட்டட் போம்ஸ்ன்ற மாதிரி நான் காட்டுறேன். ஓகே, ஷார்ட்டட் பெர்ம்ஸ், சாரி, நியூ அரே லிஸ்ட்டில் வந்து நம்ம அசைன் பண்ணாமல் போயிட்டோம். பெர்ம் செட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 9642 இருக்கலே மேக்ஸிமம் நம்பர் தான் 9624. அடுத்து இந்த மாதிரி வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் இப்போ ப்ரைம் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இன்ட் பெர்ம்ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். அதில் வந்து ஷார்ட்டட் பெர்ம்ஸ் வந்து நான் லூப் பண்ணுறேன். இஃப் இஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் கால் பண்ணுறேன். இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரீடபுளாக இருக்கா, அதாவது நான் எங்கேருந்து எங்கே ரீடைரக்ட் ஆகிறேன், எங்கேருந்து ரீடைரக்ட் ஆகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுது, எனக்கு பெர்முடேஷன் ஜென்ரேட் பண்ண போகுது. இஸ் ப்ரைமானா எனக்கு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது, அந்த கொடுத்த நம்பர் ப்ரைமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன் போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே இல்லைனா நான் -1ன்னு போகுது. நான் அதை இங்கேயே கொடுத்துட்றேன். இதுக்கு நான் வந்து இப்போ கிரியேட் மெத்தட் கொடுத்துட்டேன். ஸோ நார்மல் ஒரு இஃப் கண்டிஷன்
perm வந்து less than or equal to 1 இருந்தா less than or equal to 1 1 இருந்தாலும் தேவையில்ல 0 வந்தாலும் தேவையில்ல டைரெக்டாகவே ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ ஒரு லூப் நம்ம இக்னிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா எனக்கு ஆப்வியஸாக வந்து இன்ட் I ஈக்குவல் டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிகாஸ் 0 1 வந்து வேல்யூ இல்லை. I இஸ் I ஸ்டார் I இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. இந்த கண்டிஷன் எதுக்குன்னு தெரியுதா? லைக் எப்படின்னா ஐ கிராஸ் ஐலேயே வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும், அதுக்கு மேலே போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம ஐ கிராஸ் ஐன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம லூப் வந்து இக்னிட் பண்ணியாச்சு. இதில் வந்து இஃப் கண்டிஷன் என்ன, நம்ம கொடுத்துருக்கிற பெர்முடேஷன் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடி டிவிசிபிள் ஆகுதில்ல டூலேயேவும், அப்போ அது ப்ரைம் நம்பராக இருக்க சான்ஸே இல்லை. அப்படி இல்லைனா ரிட்டர்ன் ட்ரூ. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து வெளியில் வந்துருச்சு, லூப் வெளியில் வந்துருச்சுன்னா தென் இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அதை ரன் பண்ணலாம். ஓகே, -1 நம்ம எங்கே வந்து தப்பு விட்ருக்கோம், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பெர்முடேஷன் வேல்யூ ரிட்டர்ன் ஃபால்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து ட்ரூவும் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயே நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கணும். ஓகே, ஃபைன் பண்ணிட்டேன். லைக் நம்ம கொடுத்த இன்புட்டே தப்பு, 4691 தான் அவங்க கொடுத்த இன்புட்டு. அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ 9461 அவங்க கொடுத்த இன்புட் வந்து 4691. நம்ம மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சது வந்து 9461. ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராம்க்கான சொல்யூஷன் இது தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுத்துருக்க இன்புட்டில் இருந்து நம்ம லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் ஃபைன் பண்ணணும். அதுக்காக டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பெர்முடேஷன் ஃபைன் பண்ணுறோம். பெர்முடேஷன் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. அதை வந்து ரிவர்ஸில் ஷார்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் டு மினிமம்னு. ஸோ அதை நான் லூப் பண்ணி இது ப்ரைமா இல்லையான்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து ப்ரைம்னா பிரேக் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். நம்ம செகண்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். செகண்ட் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங் தான். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு லாஜிக் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. லைக் 1 2 3 என்னடா நெக்ஸ்ட்டு 4 வராமல் 4 5 6 7 8 10 இந்த மாதிரி வந்து 9 இல்லை இங்கே. ஸோ ஒரு மாதிரி மிஸ்மேட்சாக இருக்குது. இது ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து லைக் ஆட் நம்பராக இருக்குது 1, செகண்ட் சீரீஸ் வந்து 2 4ன்னு சொல்லியிருக்கு. தேர்ட் சீரீஸ் வந்து அகெயின் இதிலேருந்து +2 பண்ணி 3 5 7 இருக்குது. ஸோ அடுத்து 4க்கு அப்புறம் 6 இங்கே வரணும், 6 8 10 12 இந்த மாதிரி லாஜிக் தான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே நான் டேரெக்டாகவேவும் பேட்டர்ன் பிரிண்டிங்ன்ற மாதிரி கொடுத்துட்றேன். நமக்கு இன்புட் என்ன, அவங்க மாதிரி ஒரு 4 ரோஸே நமக்கு வேணுன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணி யூசர்ன்றது வாங்குற மாதிரி பண்ணாலும் ஃபைன் தான். ஸோ பேட்டர்ன் பிரிண்டிங் ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும், இன்ட் ஆட் நம்பர்ஸ்ன்னு நான் ஒன்று வச்சுக்கிறேன். எதில் ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி ஈவன் நம்பர், இது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம லூப்பை வந்து இக்னேட் பண்ணலாம். இன்ட் I ஈக்குவல் டு 1, ஏன்னா ஃபஸ்ட் ரோ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ I இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு, இங்கே வந்து நம்மன்னு மாற்றிடலாம், இல்லை என்னன்னு சொல்லி மாற்றிடலாம், NI ப்ளஸ் ப்ளஸ். லூப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கண்டிஷன் என்ன, இஃப் I மாடுலஸ் 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எனக்கு சிஸ் அவுட் பண்ணோம் என்னவா, ஆட் நம்பர் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணுன்றதுக்காக. அப்போ நான் நெக்ஸ்ட்டு சரி பிரிண்ட் பண்ணியாச்சு 1. இப்போ வந்து ஆட் நம்பர் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும்ல +2ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆட் நம்பர் ப்ளஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ எல்ஸ் பார்ட் என்ன, அதே தான். ஆனால் ஈவன் நம்பரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், ஈவன் நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஈவன் நம்பர், அதே ஈவன் நம்பரை +2 பண்ணிடுறோம்.
ஸோ இந்த லூப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. லூப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு நியூ லைன். ஓகே. நம்ம இங்கேயும் ஒரு தப்பு பண்ணுறோமே. ஆக்சுவலி இது 2D அரே. இருங்க, இன்னொரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். int j equal to 0, j is less than equal to I. ஏன்னா அந்த இந்த டயகனலில் வரதுனால 1 1 2 2 அந்த மாதிரியே ஸ்டாப் ஆகிடும். j ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போது சிஸ் அவுட் பண்ணிடுறோம் நியூ லைனுக்கு. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? லைக் 1லேருந்து n வரைக்குமேவும் நான் ஸ்டார்ட் பண்ணி அது லூப் அவுட்டர் லூப் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னர் லூப் வந்து எப்படின்னா இதுவும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லெஸ் தென் ஈக்குவல் டு ஐ. பிகாஸ் 0 0 1 1 2 2ன்ற இண்டெக்ஸில் தான் வந்து நமக்கு இந்த டயக்னலே வரும். ஸோ அதனால் லெஸ் தென் ஐயோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். லெஸ் தென் ஈக்குவல் டு ஐயோட. இப்போ ஐ வந்து மாடலஸ் ஆஃப் 2னா எனக்கு ஆட் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது பிரிண்ட் பண்ணிவிட்டு. ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ரன்னஸ் தெரியுதா? லைக் 1 2 4 3 5 7 6 8 10 12. இதுவே வந்து நம்ம லைக் நம்ம யூசர் என்று வாங்கின மாதிரி 5 ரோஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து 9 11 13 15 17ன்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்கோட லாஜிக். நம்ம தேர்ட் ப்ரோக்ராம் இப்போ போகலாம். ஸோ இதுதான் நம்ம தேர்ட் ப்ரோக்ராம். வித் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைம் ஆஃப் அ ஒர்க் கிவன் ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நீடட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டார்ட் டைம் 12:30லேருந்து 1:30 வரைக்கும், அதேமாரி 12லேருந்து 1 வரைக்கும், அப்புறம் 4 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும். ஸோ ரயில்வே டைம் பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் வேலை பார்க்கணுன்னா மினிமம் எனக்கு எத்தனை எம்ப்ளாயீஸ் தேவை, எத்தனை ஒர்க்கர்ஸ் தேவை. இதுக்கு வந்து அவுட்புட் வந்து 2. எக்ஸாம்பிள் என்னென்னா 12:30லேருந்து 1:30 வேலை பார்க்குறவனால 12 to 1 வேலை பார்க்க முடியாது. பிகாஸ் இங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. 12:30லேருந்து 1 வந்து இன்னொருத்தர பண்ண முடியாது. ஆனால் 12:30 to 1:30 முடித்தவனால 4 to 5 வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ 2 எம்ப்ளாயீஸ் வந்து மினிமம் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா ஸ்ட்ரிங்கா, ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் அரேவா ஷிஃப்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அவங்க என்னென்ன ஷிஃப்ட் வேலை பார்க்க போகிறாங்களோ. அரேஸ் டாட் அஸ்லிஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 12:30 இருந்து 1:30 0130. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கமா இதை நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதை உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டே நம்ம நேரம் போகிறதுக்கு. ஸோ அதோட இன்புட் மட்டும் என்ன, இது வந்து 1700, இது வந்து 1600, இது 12 to 1. இங்கே என்ன எரர் அடிக்குது? அதே மாதிரி இங்கேயுமே ஒரு ஓகே 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 இதை நமக்கு கொடுத்துருக்கிற இன்புட்டு ஷிஃப்ட்டுன்னு சொல்லி வாங்கிட்டோம். தென் சிஸ் அவுட் வந்து பண்ணிடுறேன். என்ன பண்ணணும், மினிமம் ஒர்க்கர்ஸ் எனக்கு எவ்வளோ தேவை. ஸோ மினிமம் ஒர்க்கர்ஸ் ஃபைன் பண்ணுறது தான் இந்த மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கு வந்து நான் ஷிஃப்ட்ஸுன்றதை வந்து நான் அனுப்பிடுறேன். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு.
என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு லிஸ்ட்டாக வாங்கிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் ஸ்டார்ட் டைம் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட்ன்ற மாதிரி வாங்கிக்கிறேன். அதே மாதிரி சிமிலர் எனக்கு வந்து இங்கே என் டைம் வேணும். என் டைமும் நான் கொடுத்துக்கிறேன் நியூ அரே லிஸ்ட்டுன்னு. இன்டீஜர் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகேவா? 2 லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது நான் லூப் பண்ணுறேன் எனக்கு கொடுத்துருக்கிற அரேவை. ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஷிஃப்ட். இதில் ஷிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிறத நான் வந்து லூப் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் டைம் டாட் ஆட். இங்கே தான் நான் என்ன பண்ணுறேன்னா கன்வர்ஷன் பண்ணுறேன். கன்வெர்ட் டு மினிட்ஸ். பிகாஸ் ஆரில் இருக்கிற வரைக்கும் 24 hour பேசிஸில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஹவரில் இருக்கிறப்ப ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து மினிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு என் டைமையும் நான் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என் டைம் டாட் ஆட் கன்வெர்ட் டு மினிட்ஸில் வந்து என்னது ஆப்வியஸாக அது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸு. அது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். இதுக்கு ஓகே ஷிஃப்ட் ஆஃப். ஓகே, இதுக்கு நான் வந்து கிரியேட் மெத்தட் கொடுத்து இப்போ அந்த இதெல்லாம் நான் லாஜிக் எழுதிக்கிறேன். int hours equal to integer dot parseInt of. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இங்கே ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணுன்றக்கான டைம்னு மாற்றிக்கிறேன். டைம் டாட் சப்ஸ்ட்ரிங்காக ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் தானே. ஸோ 0,2 நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில். ஸோ மினிட்ஸ் ஃபைன் பண்ணணும்னா 3rd and 4th இண்டெக்ஸு, சாரி 2nd and 3rd இண்டெக்ஸு நமக்கு வந்து. ஆனால் 2லேருந்து ஃபைனலில் எது வரை இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். int minutes equal to integer dot parseInt of time dot substring of 2 கொடுத்துட்டோன்னா 2லேருந்து எனக்கு அடுத்து இருக்க எல்லாமே மினிட்ஸ். இஃப் ஹார்ஸ் இஸ் லெஸ் தேன் 12 இருந்தது. அதே மாதிரி எனக்கு நாட் ஈக்குவல் டுவும் 0வையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா 0வாக இருந்தால் அது 12 தானே, 12 o'clock தானே. அது எனக்கு அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் வர வேணான்றதுக்காக நாட் ஈக்குவல் டு 0வானு செக் பண்ணிக்கிறேன். அப்படி லெஸ் தேனாக இருந்தால் ஹார்ஸ் ஈக்குவல் டு 12 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போது ரிட்டன் என்னது ஹார்ஸை வந்து நான் இப்போ மினிட்ஸாக மாற்றணும். அப்போ என்ன லாஜிக்? இன்ட்டு 60. அவ்வளோதான். 1 hour இன்ட்டு 60னா 60 minutes ப்ளஸ் அடிஷ்னலாக இவங்க எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையும் சேர்த்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இங்கே கன்வர்ஷன் நடந்துருச்சு. ஃபைன். அடுத்து என்ன பண்ணணும்? கன்வர்ஷன்லாம் ஆயிடுச்சு. இப்போ கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ண வேண்டியதுதான். கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் ஸ்டார்ட் டைம். அதேமாரி என் டைமையும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ 2 ஷார்ட்டர் லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்ட் மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு வேணும்ல, அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் மாதிரி மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு 0. அதேமாரி கரண்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர், ஏன்னா அந்த டைமில் வந்து எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரே டைமில். இப்போதைக்கு எனக்கு அதுவும் 0. ஸோ இன்ட் I ஈக்குவல் டு 0 j ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ரெண்டு இதை வந்து நம்ம ரன் பண்ணுறதுனால. ஒரு while loop நான் இக்னேட் பண்ணிக்கிறேன். I is less than start time dot size அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிறேன். if ஸ்டார்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு இது வாங்குறேன், கெட் ஐன்றதை வாங்கிக்கிட்டேன்.
லெஸ் தேன் n டைமாக இருந்தால் இதுவும் கெட் ஆஃப் ஜே. இதுக்கு தான் சொன்னேன் நம்ம ரெண்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஐஜேன்னு சொல்லி மேலே இக்னேட் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து நான் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த டைமில் ஒரு ஒர்க்கர் வந்து இப்போ வந்து வேலை பார்க்குறாரு, நான் ஆட் பண்ணிட்டேன் கரண்ட் ஒர்க்கரை. ஸோ மேக்ஸ் ஒர்க்கருக்கு ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம். மேக்ஸிமம் அந்த டைமில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, மேக்ஸ் ஒர்க்கர்ஸ் கமா கரண்ட் ஒர்க்கர்ஸ். இதில் எது மேக்ஸிமமோ அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம்ல, ஏன்னா ஒரு இது நம்ம செக் பண்ணியாச்சு இப்போது. ஸோ எல்ஸில் என்ன பண்ணுவோம், கரண்ட் ஒர்க்கரை மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைமில் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காருன்னா கரண்ட் ஒர்க்கரை வந்து இப்போ மைனஸ் பண்ணி ஃப்ரீ ஆகிட்டார்னா கரண்ட் ஒர்க்கரை மைனஸ் பண்ணிடணும், ஜேவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேரோ அவங்கள நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, இங்கே கேரக்டர்னு இருக்குது, ரிட்டர்ன் டைப் இன்டீஜர்னு மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் தெரியுதா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து டைமிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்ட்ரிங் அரைவல் லிஸ்ட்டில் வாங்கிக்கிட்டோம். ஸோ மினிமம் ஒர்க்கர்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும், ஸ்டார்ட் டைமு எண்ட் டைமையுமே வந்து நம்ம வந்து வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டோம், ஸ்ட்ரிங்லேருந்து கன்வெர்ட் பண்ணி மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கிட்டோம். அந்த மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணக்கப்புறம் மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸையும் கரண்ட் ஒர்க்கர்ஸையும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டார்ட் டைம் இஸ் லெஸ் தென் எண்ட் டைம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறப்ப நம்ம ஆப்வியஸாக வந்து கரண்ட் ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனால் ++. மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களா தான் இருப்பாங்க இப்போதைக்கு. ஆனால் எல்ஸ் பார்ட் ஸ்டார்ட் டைம் என் டைமோட ஸ்டார்ட் டைம் வந்து இப்போ கிரேட்டர் தானே இருந்ததுன்னா ஆப்வியஸாக வந்து ஆல்ரெடி ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரால் இன்னொன்று ஒர்க் பண்ண முடியலன்னு அர்த்தம். அதனால கரண்ட் ஒர்க்கரை மைனஸ் பண்ணிவிட்டு நான் ஜேவை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஸ்டார்ட் டைமை வந்து ஒயில் ஸ்டார்ட் டைமை வந்து பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸ் நமக்கு எவ்வளோ பேர் தேவையோ அதை வந்து ஆட் ஆன் இருக்கும், கவுண்ட் ++ ஆகி அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் வந்து 2 ஒர்க்கர்ஸ் தான் வந்து நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம செட் ஃபைவ்ல வந்து பார்ட் 1 ஒரு 3 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து இங்கே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் வந்து நான் இன்னும் 3 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸோட வரேன். கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம ஜோஹோ செட் 1லேருந்து செட் 5 வரை இருக்கிற வீடியோவை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண லாஜிக்ஸ் எல்லாம் வந்து அங்கே நான் ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் வந்து அகைன் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் டைம் கன்சியூம் வந்து உங்களுக்கு அதிகமாகும், எனக்கு அதிகமாகும். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் லாஸ்ட் ப்ரோக்ராமை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நான் காட்டி நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் வந்து ஜோஹோ செட் 1 வந்து செட் 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ அண்ட் செட் 5 இப்போ போஸ்ட் பண்ணுற வீடியோவை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. லிட்டில் பிட் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இன்னும் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் போடுற மாதிரி ஆல்ரெடி மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருந்து நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ஃபார் சப்ஸ்கிரைபர் லிமிட்லேயும் சரி, கமெண்ட்ஸ்லேயுமே கொஷின்ஸ் நிறையா கேட்குறீங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் கன்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட இது கொடுங்க. ஓகே, அண்டில் தென், பை.